என் குழந்தை நல்லா படித்தா தான் நான் வெளியே தலை காட்ட முடியும், என் குழந்தை வந்து நல்ல மார்க் வாங்கினா தான் நான் பெருமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய மையமாக இருக்குது. இது மாதிரி இன்னைக்கு மனநிலை மாறி இருக்கிறதுனால பேரண்ட்ஸினுடைய ரிலேஷன்ஷிப்பும் குழந்தைகளுடைய ரிலேஷன்ஷிப்பும் மாற்றம் அடைந்திருக்கு. முதலாவது வந்து ஏன் இப்படி ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருந்தபோது ஏதோ ஒரு பையன் நல்லா படிக்கலைன்னா கூட இன்னொரு பையன் படிச்சிருவான், எப்படி குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கும்போது 2ம் நல்லா படிக்கணுங்கிறத அவங்க பேரண்ட்ஸினுடைய மெயின். இன்னொன்று வந்து இந்த ஸ்டேட்டஸ் மிமிக்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஊரில் எப்படின்னா பணக்காரங்க எது பண்ணாலும் அதை மற்றவங்க பண்ணால் தான் ஸ்டேட்டஸை அடைஞ்ச மாதிரி ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா பணக்காரங்கெல்லாம் போட்டாங்கன்னு டைமண்ட் நெக்லஸ் எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ பணக்காரங்க வந்து சாதாரண கல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மிமிக்ரி மாறி போச்சு. பெரிய பணக்காரங்க எப்படி படிக்க வைக்கிறாங்க அல்லது சமூகத்தில் உயர்ந்த தளத்தில் எப்படி இருக்காங்களோ அப்படி நம்ம குழந்தைங்களை கொண்டு வரணுங்கிற ஆசை கடைசி வரைக்கும் இருக்குது. வெதர் வி ஆர் கேப்பபிள் ஆர் நாட், வெதர் வி ஆர் குவாலிஃபைட் ஆர் நாட், வெதர் வி ஆர் எலிஜிபிள் ஆர் நாட், வெதர் வி ஹேவ் இனஃப் மணி ஆர் நாட் அப்படிங்கிற கொஸ்டின் கிடையாது. இப்போ அவங்க செய்கிறத பார்த்து அதே மாதிரி இந்த சூழல் வந்து ஒரு மிகப்பெரிய உறவு சிக்கலையும் ஒரு பதற்றத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்துது.